வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் செயல்படுகின்ற அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு இணையவழி விண்ணப்பங்கள் 31/7/2026 முடிவடைந்த நிலையில் தற்பொழுது மாணவர்களின் நலன் கருதி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடியாக மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் எவ்வாறு நேரடியாக விண்ணப்பிக்கலாம் என்பதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் செயல்படுகின்ற அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் இணையதளம் வழியாக 31/7/2026 வரை பெறப்பட்டது. தற்பொழுது மாணவர்களின் நலன் கருதி நேரடியாக மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதை குறித்து தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பை நம்ம பார்க்கலாம். தொழிற்பயிற்சி நிலையங்களில் அதாவது ITI பயிற்சியாளர்கள் நேரடி சேர்க்கை. தமிழகத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களும் இயங்கி வருகின்றன. இத்தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-2027 ஆண்டு கலந்தாய்வுக்கான கால அவகாசம் 31/7/2026 நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் 14/8/2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டுகளில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்கள் 95% பேர் பல முன்னணி தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். தொழிற்சாலைகளில் திறன் பெற்ற தொழில்களின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் அதிக அளவில் தொழிற்சாலைகள் உள்ளதாலும் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் செயல்படுவதாலும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற்றவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறது. குறைந்தபட்சம் ரூபாய் 20,000 முதல் மாணவர்களின் திறனுக்கு ஏற்றவாறு ரூபாய் 30,000 வரை மாத சம்பளம் கிடைக்கிறது. 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்கள் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் போதே தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் தனித்தேர்வராக தேர்ச்சி பெற்றால் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி சான்றிதழையும் பெறலாம். தொழிற்பயிற்சி நிலையங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் பாலிடெக்னிக்குகளில் 2ஆம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிலும் சேரலாம். அதாவது டைரக்டாக லேட்டரி என்ட்ரியில் 2ஆம் ஆண்டு சேரலாம். சம்பாதித்துக் கொண்டே மேற்படிப்புகளையும் தொடரலாம். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இன்றைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து தொழிற்பிரிவுகளிலும் பயிற்சி வழங்கப்படுவதோடு தொழில் 4.0 உள்ளிட்ட பல நவீன தொழிற்பிரிவுகளிலும் தொழிற்பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை. கல்வி உதவித்தொகையாக மாதம் ரூபாய் 750 வழங்கப்படும். அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கு தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டங்களின் மூலம் ரூபாய் 1000 கூடுதலாக வழங்கப்படும். தமிழக அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா சீருடை, விலையில்லா மூடுகாலணிகள், விலையில்லா பயிற்சிக்கான கருவிகள், கட்டணமில்லா பேருந்து வசதி ஆகிய அனைத்தும் வழங்கப்படும். குறிப்பிட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் விடுதி வசதியும் உள்ளது. இந்த அரிய வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி மாணவர்கள் தாம் விரும்பும் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு கல்வி சான்றிதழ்களுடன் நேரில் சென்று தாம் விரும்பும் தொழிற்பிரிவை தெரிவு செய்து தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரலாம். இது தொடர்பான ஏதேனும் ஐயம் ஏற்படும் நேரம் கீழ்காணும் அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண் மற்றும் வாட்ஸ்அப் எண் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு இயக்குனர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் நேரடியாக அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரலாம். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.skilltraining.tn.gov.in இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இதுல அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டிருக்கும். இன்ஸ்டிடியூட்ஸ் கொடுத்திருப்பாங்க, கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே இந்த மெனுல கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ், அதாவது ஏற்கனவே முடிவடைந்த நிலை இந்த ஆன்லைன் அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருக்காங்க 2026-2027. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும் PDF ஃபார்மேட்ல. இந்த ஃபைல் 202 பக்கங்களை கொண்டது. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை விளக்க குறிப்பீடு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை 2026. தேவைப்பட்டுச்சுன்னா இந்த விளக்க குறிப்பீட்டை நீங்க தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ளலாம். இதில் தொழிற்பயிற்சி நிலையங்களின் விவரங்கள், மாணவர் சேர்க்கை குறித்த அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டிருக்கும். என்னென்ன பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது, அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் எங்கெங்கே உள்ளது அப்படிங்கிற அனைத்து தகவல்களுமே இந்த ஃபைல்ல கொடுத்திருப்பாங்க. தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ளலாம். இதற்கான வயது வரம்பு டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இடஒதுக்கீடு விவரங்கள், முன்னுரிமை இனத்தவருக்கான ஒதுக்கீடு, இந்த மாதிரி அனைத்து தகவல்களுமே இதுல ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா வாசித்து புரிந்து கொள்ளலாம். ஆகவே 2026-2027 ஆண்டில் ITI மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் உங்களுக்கு அருகாமையில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடியாக சென்று மாணவர் சேர்க்கைக்காக விண்ணப்பிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.